الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين محمد وعلى آله وأصحابه وذرياته أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها. صدق الله العليم. قال النبي صلى الله عليه وسلم: لا إيمان لمن لا أمانة له، أو كما قال عليه الصلاة والسلام. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தானது. அவனுடைய சலாத்தும் சலாமும் இவ்வுலக தலைவர், இறுதி தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபவு தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இங்கிருக்கும் நம்பின் மீதும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு முஸ்லிம் அப்படின்னு சொன்னா, ஒரு முஃமின் அப்படின்னு சொன்னா, மார்க்கம் சில குணங்கள் இருக்க வேண்டும் என்பதாக கூறுகிறது. அந்த குணங்கள்ல ஒரு முஃமினிடத்தில் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான குணம், ரொம்ப ரொம்ப அவசியமான குணம், அமானிதத்தை பேணுவது. அமானிதத்தை பேணுவது ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு குணமாக இருக்கிறது. இந்த அமானிதத்தை பேணுவது என்பது மலக்குமார்களினுடைய குணமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன்ல பதிவு செய்யும் பொழுது, நஸல பிஹி ரூஹுல் அமீன், அமானிதத்தை பேணக்கூடிய ரூஹான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறார். அதே போல இந்த அமானிதம் என்ற குணம் நபிமார்கள் எல்லோரிடத்திலும் இருந்தது. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய சமுதாயத்தினரிடத்தில் பேசும் பொழுது, அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அல்லாஹ் பதிவு செய்யும் பொழுது, இன்னி லகும் ரசூலுன் அமீன், நான் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய நபி என்பதாக ஒவ்வொரு நபியும் தன்னுடைய சமுதாயத்தினரிடத்தில் சொல்லிக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆக எல்லா நபிமார்களின் குணமும் மலக்குமார்களின் குணமும் இந்த அமானிதத்தை பேணுவதாக இருந்தது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மிகவும் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக இருந்தார்கள். நபித்துவம் கிடைப்பதற்கு முன்பிலிருந்தே நபி அவர்களுடைய குணமாக இருந்துச்சு. நபி பட்டதுக்கு பிறகு அப்படின்னு இல்லை, நபித்துவம் வழங்குவதற்கு முன்பதாகவே நபி அவர்களுடைய இயற்கையான குணமாக இந்த அமானிதத்தை பேணக்கூடிய குணம் இருந்துச்சு. அதனாலதான் அந்த காலத்து குறைஷிகள் நபி அவர்களுக்கு வச்ச பட்டப்பேர்ல ஒரு பேரு அல் அமீன், அமானத்தை பாதுகாக்கக்கூடியவர், அமானிதத்தை பேணக்கூடியவர் என்பதாக நபி அவர்கள் அந்த மடமை காலத்தில் வாழ்ந்த, அறியாமை காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களிடத்தில் நபி அவர்கள் பேர் வாங்கினாங்கன்னா, நபி அவர்களிடத்தில் எந்த அளவிற்கு அமானிதத்தை பேணக்கூடிய குணம் இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமானிதத்தை பேணக்கூடிய குணம் முஃமின்களிடத்தில் இருக்க வேண்டும். அல்லாஹ்வும் அப்படிதான் சொல்றான். முஃமின்களினுடைய குணங்களை வரிசையாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்யும் பொழுது, வல்லதீனஹும் லிஅமானாத்திஹிம் வஅஹ்திஹிம் ராஊன், முஃமின்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவர்கள் அமானிதத்தில பேணுதலாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, முஃமின்களினுடைய அடையாளம் இந்த அமானிதமாக இருக்குது. ஒவ்வொரு முஃமினும் அமானிதத்தை பேணக்கூடியவர்களாக ஆக வேண்டும். நபி அவங்க சொன்னாங்க, அந்த குணம் ஒருத்தவர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் அவர் முஃமின். லா ஈமான லிமன் லா அமானத லஹு,
யாரிடத்துல அமானிதம் என்ற குணம் இருக்காதோ அவர்கிட்ட ஈமானே இல்லை. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் பயப்படக்கூடிய ஒருவர், நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஒருவர், அவரிடத்துல கண்டிப்பாக ஈமான் இருக்கும், அவரிடத்துல கண்டிப்பாக அமானத் என்ற அந்த குணம் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அவரிடத்துல ஈமானே இல்லை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அமானிதம் அப்படிங்கிற குணத்தை அல்லாஹ் தஆலா ரொம்ப வலியுறுத்தி சொல்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ரொம்ப வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார். அந்த அளவிற்கு முக்கியமான ஒரு குணம். ஆரம்பத்தில் நான் ஓதின ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அமானிதத்தை நிறைவேற்றும்படி கட்டளையிடுகிறார். அது யாருக்கு தகுதியானதோ அந்த அமானிதத்திற்கு உரியவர்களிடத்துல அதை நீங்க ஒப்படைக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஆயத்தை இறக்கியிருக்கார். இந்த ஆயத்து எந்த நேரத்துல இறங்கினுச்சு அப்படின்னு தஃசீர்கள்ல பார்த்தோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 8ல மக்காவை வெற்றி கொள்றாங்க. மக்காவை வெற்றி கொண்ட பிறகு நேரா காபத்துல்லாவுக்கு போறாங்க. போய் காபத்துல்லாவுடைய சாவி வச்சிருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா பின்னாடி சஹாபி ஆயிட்டாங்க. ஆனா மக்காவின் வெற்றியின் போது அவர் ஒரு முஸ்லீமாக இல்லை. அவரிடத்துல சாவியை கேட்கிறாங்க. நபி அவர்கள் போய் உள்ளாக்க போய் தொழுதுட்டு வெளியே வராங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து நபி அவங்கள்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஹாஜி மாடுகளுக்கு தண்ணீர் புரட்டக்கூடிய சேவை அது நம்மளுடைய குடும்பத்தாரர்கள் தான் இருந்துச்சு. பனு ஹாஷிம் அந்த குடும்பத்தாரர்கள் தான் ஹாஜி மாடுகளுக்கு தண்ணீர் புரட்டக்கூடிய சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்கள்ட்ட தான் இருக்கு. இந்த காபத்துல்லா சாவியையும் அவங்க குடும்பத்திலே கொடுத்தீங்கன்னா, எங்கள்கிட்டே நீங்க கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்பதாக சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அந்த சாவியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கொடுத்தாங்க. இப்பதான் அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்குனான். இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, ஒருத்தவருடைய அமானித பொருளை அவரிடத்துல நீங்க ஒப்படைக்கிறத பத்தி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறார் என்பதாக அல்லாஹ் ஆயத்தை இறக்குனா. இப்ப நபி அவர்கள் அந்த சாவியை வாங்கி யாரிடத்துல இருந்து நபி அவர்கள் வாங்குறாங்களோ அவங்கள்ட்டே கொடுத்துட்டு சொன்னாங்க, கியாமத் நாள் வரையும் இந்த சாவி உங்களிடத்துல தான் இருக்கும் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அமானத்துனா என்ன? அமானிதம் என்பது வெறும் பொருள்ல மட்டும் தானா என்பதாக நாம கேட்டோம்னா அப்படி அல்ல. ஒருத்தவர் நம்மள்கிட்ட பொருளை கொடுத்து வைக்கிறாரு அல்லது பணத்தை கொடுத்து வைக்கிறாரு, திருப்பி அவரிடத்துல அந்த பொருளையும் பணத்தையும் ஒப்படைப்பது இருக்குது. இது மட்டும்தான் அமானிதத்தை சேர்ந்ததா? மற்ற விஷயங்கள்லாம் அமானிதத்தை சேர்ந்தது இல்லையா அப்படின்னா, அமானிதம் என்பது பல விஷயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. பல விஷயங்கள்ல நமக்கு அமானிதம் என்ற பொறுப்பு வேண்டும். அதுல ஒரு சில விஷயங்களை எங்களுக்கு முன்னால் நான் சொல்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, தொழிலாளிகளிடத்துல அமானிதம் என்ற குணம் வேண்டும். அவர்களிடத்துல என்ன அமானிதம் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய முதலாளிகிட்ட ஒரு தொழிலாளி வேலை பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, முதலாளி அந்த தொழிலாளிக்கு காசு கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா 3 விஷயத்தை கவனிச்சு கொடுக்கிறார். ஒன்று, திறமைக்காண்டி கொடுக்கிறார். 2வது, நேரத்துக்காக வேண்டி கொடுக்கிறார். 3வது, அந்த தொழிலை அந்த வேலையை சரியா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொடுக்கிறார். இப்போ இந்த 3 விஷயத்துல எப்பயாச்சும் ஒரு நேரத்துல நம்முடைய முதலாளி பார்க்கல அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் நாம குறைவு செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நாம அமானிதத்தை பேணுதவர்களாக ஆக முடியாது. நாம அவருக்கு மோசடி செஞ்சவர்களாக ஆயிடுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாளி இல்லை, முதலாளி பார்க்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி கொஞ்ச நேரம் வேலை செய்யாமல் இருக்கிறது,
முதலாளி வந்தோன்னு வேலை செய்யறது இருக்குது, இது இருக்குது, இது அமானத்தாக ஆகாது. அதே போல ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது, காலையில 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரையும் வேலை அப்படின்னு இருக்குது. இன்னைக்கு முதலாளி வரல அப்படிங்கிறதுக்காக வேண்டி 10 மணிக்கு போறது, அல்லது முன்னாடியே அந்த ஆபீஸுடைய வேலையை விட்டு சீக்கிரமா வர்றது இருக்குது, இதுவும் ஒரு வகையான அமானித மோசடியாக இருக்கு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு தொழிலாளிகளிடத்திலும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணம் இந்த அமானிதத்தை பாதுகாப்பதாக இருக்குது. அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுகளை சொல்லும் பொழுது 2 பெண்மணிகள் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஓரமா நிற்பாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க போய் அந்த 2 பெண்மணிகளுக்கும் தண்ணி குடிச்சு கொடுப்பாங்க. அந்த 2 பெண்மணிகளும் தன்னுடைய வீட்டுக்கு போய் தன்னுடைய தந்தை இடத்துல சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு மனிதரை பார்த்தேன், அந்த மனிதரை நீங்க வேலைக்கு வச்சுக்கோங்க, அவரிடத்துல சக்தி உடையவராக இருக்கிறார். 2 தன்மை இருந்துச்சு, அவர் சக்தி உடையவராக இருக்கிறாரு, இன்னொன்னு அமானத்துதாரா இருக்கிறாரு, அமானிதத்தை பேணக்கூடிய அந்த தன்மை அவரிடத்துல இருக்குது. இந்த 2 தன்மைக்காக வேண்டி நீங்க அவரை வேலைக்கு வச்சுக்கோங்க என்பதாக அந்த பெண்மணிகள் தன்னுடைய தந்தை இடத்துல சொன்னதை அல்லாஹு தாலா பதிவு செய்கிறார். இந்த ஆயத்தை வச்சு அல்லாஹு தாலா ஒவ்வொரு தொழிலாளிகளுக்கும் அல்லாஹு தாலா செய்யக்கூடிய உபதேசம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு தொழிலாளிகளும் தன்னுடைய முதலாளிகளிடத்துல அமானத்தோட இருக்கணும், தன்னுடைய பணியை சரியான முறையில செய்யணும். அவர் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி. தன்னுடைய பணியில சோம்பல் செய்யக்கூடாது, அவர் இருந்தாலும் சரி, இல்லாட்டினாலும் சரி. அதே போல அவர் இல்லைங்கிறதுக்காக வேண்டி தன்னுடைய திறமையை வெளிக்காட்டாம இருக்கக்கூடாது என்பதுதான் அமானத்துடைய அந்த குணமாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவும் ஒரு வகையான அமானத்தாக இருக்குது. இந்த அமானிதத்தை ஒவ்வொரு தொழிலாளிகளும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். 2வதாக, அமானத் என்பது ஒரு மஜ்லிஸில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது, இதுவும் அமானத்தாக இருக்குது. ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை பேசுறாங்க, பேசப்படக்கூடிய விஷயம் நம்ம 4 பேர்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல ஒருத்தவர் வெளியில போய் பரப்புறது இருக்குது, இதுவும் அமானிதத்துக்கு முரணான விஷயமாக இருக்குது, அமானிதத்தை மோசடி செய்ததாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, அல் மஜாலிசு பில் அமானா, சபைகளில் பேசப்படக்கூடிய எல்லா விஷயங்களும் அமானிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும், வெளியே போய் அந்த விஷயங்களை பரப்பக்கூடாது. இல்லா கலாபத்தன், 3 விஷயங்களை தவிர, 3 மஜ்லிஸ்களை தவிர. நபி அவர்கள் அந்த 3 மஜ்லிஸையும் சொன்னாங்க. முதலாவது மஜாலிசு சஃபகு தமின் ஹராமி, ஒரு மஜ்லிஸ்ல ஒரு 4 பேர் சேர்ந்து பேசிக்கிறாங்க, அது என்ன நோக்கத்துல பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதரை அநியாயமான முறையில கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி 4 பேருக்குள்ள பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப இந்த விஷயத்த யார்கிட்ட சொன்னா இந்த பாவத்தை தடுக்க முடியுமோ அவங்கள்ட்ட சொல்றது இருக்குது, இது தவறான காரியம் அல்ல என்று நபி அவர்கள் சொன்னாங்க. 2வது சொன்னாங்க ஃபர்துல் ஹராமுன், அதே மாதிரி ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுறாங்க, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல தவறான முறையில நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக 4 பேர் சேர்ந்து பேசுறாங்க. இப்ப இந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்காக வேண்டி இந்த மஜ்லிஸ்ல பேசப்பட்ட அந்த செய்திகளை வெளியே போய் சொல்லி அவர்களை அந்த திட்டத்தை தடுக்கிறது இருக்குது, இதுவும் தவறு அல்ல என்பதாக சொன்னாங்க. 3வதாக சொன்னாங்க இக்திதாஉ மாலின் பிகைரி ஹக்கீம், ஒரு 4-5 பேர் சேர்ந்து பேசுறாங்க, ஒரு மனிதனுடைய பொருளை அநியாயமான முறையில அபகரிக்கணும், அநியாயமான முறையில நாம அதை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல ஒருத்தவர் இந்த விஷயத்தை நான் தடுக்கணும், இந்த பாவத்தை தடுக்கணும் அப்படின்னு நினைச்சு இதை வெளியே போய் சொல்றாருன்னா இது அமானித மோசடி அல்ல என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மஜ்லிஸ்ல
பாவத்தை பற்றி பேசப்படுது, அல்லது பிறருடைய உரிமைகளை பறிக்கப்படக்கூடிய விஷயங்கள் பேசப்படுது, அல்லது பிறருக்கு நஷ்டம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு சொன்னா அந்த மஜ்லிஸில் பேசப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்வது தவறல்ல. இது அல்லாம நல்ல விஷயங்கள், மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பேசப்படுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த மஜ்லிஸ்ல பேசப்பட்ட விஷயம் இருக்குது, அந்த 4 பேருக்கு மத்தியில பேசப்பட்ட அந்த விஷயம் வெளியில பரப்புவது அமானித மோசடியாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, எனவேதான் நபி அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு மஜ்லிஸில் பேசப்பட்ட விஷயங்களும் அமானிதம் என்பதாக சொன்னாங்க. மூன்றாவதாக மஷூரா என்பதும் அமானிதமாக இருக்குது. ஒருத்தவர் நம்ம இடத்துல ஏதாவது மஷூரா செய்யறாரு, ஏதாச்சும் ஒரு ஆலோசனை கேட்கிறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு எந்த விஷயம் நன்மையோ, எந்த விஷயம் அவருக்கு நல்லதோ அந்த விஷயத்தை அபிப்பிராயமாக சொல்லணும், அந்த விஷயம் அவருக்கு ஆலோசனையாக சொல்லணும். ஏற்கனவே அவர் மேல நமக்கு பகை இருக்குது, அல்லது அவர் வளர்ந்துக்கிட்டே போறாரு அப்படிங்கிறனால அவர் மீது ஒரு பொறாமை இருக்குது. இப்ப அவர் நம்ம இடத்துல எனக்கு ஆலோசனை சொல்லுங்க இந்த விஷயத்துல சொல்லி மஷூரா கேட்டாரு. இப்ப இந்த மனிதர் தவறான முறையில மஷூரா சொல்லி அவருக்கு தவறான விஷயங்கள் நடக்குது, தீமைகள் நடக்குது அப்படின்னு சொன்னா இதுவும் அமானிதத்துக்கு மோசடி செஞ்ச மாதிரி, இதுவும் ஒரு மோசமான காரியம், நம்பிக்கை துரோகமான காரியம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார். இன்னல் முஸ்தஷார முக்தமீனுன், யாரிடத்துல ஆலோசனை செய்யப்படுதோ அவர் அமானிதத்தை பேணக்கூடியவராக இருக்கிறார். கண்டிப்பாக யார் கேட்கிறாங்களோ அவங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு அவர் ஆலோசனை சொல்ல வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, நான்காவதாக ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் ஒரு அமானிதமாக இருக்குது. ஒரு மனிதர் நம்ம இடத்துல ரகசியமான ஒரு விஷயத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்தை பிறருக்கு சொல்வதற்கு இதுவும் அமானிதத்தை பாதுகாக்காத ஒரு செயலாக இருக்குது, ஒரு மோசடியான ஒரு செயலாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதா ஹத்தஸ ரஜுலு அல் ஹதீஸ, ஒரு மனிதர் ஒரு விஷயத்தை சொல்றாரு, சும்மா இல்தஃபத, அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது சுத்தி முத்தி பார்க்கிறாரு, யாராச்சும் நம்மளை பார்க்குறாங்களா, யாராச்சும் நம்ம சொல்ற விஷயத்தை கேட்குறாங்களான்னு சுத்தி முத்தி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை சொன்னார் அப்படின்னு சொன்னா ஃபஹிய அமானா, அந்த விஷயம் அமானத்தான விஷயம்தான். அவர் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை, இந்த விஷயத்தை நீங்க உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியே சொல்லிடாதீங்க அப்படின்னு அவர் சொல்லணுங்கிற விஷயம் இல்லை. அவருடைய செய்கை, அவருடைய அந்த இஷாரா இருக்குது, சைக்கிளை இருக்குது, இதை வச்சு நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் சுத்தி முத்தி பார்க்கிறாரு, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரு, அந்த விஷயத்தை தான் நம்மள்கிட்ட சொல்றாரு. அதனால இதுவும் ஒரு அமானிதம், இதை நான் வெளியே சொல்லக்கூடாது என்பதாக நாம நினைத்து கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் தன்னுடைய ரகசியத்தை நம்ம இடத்துல சொல்றார் அப்படின்னு சொன்னா 2 விஷயத்துக்காக வேண்டி சொல்லுவார். ஒன்று, ஆலோசனை கேட்டு சொல்லுவார் தன்னுடைய ரகசியத்தை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரகசியத்தை சொல்றாரு அப்படின்னு சொன்னா ஆலோசனை கேட்டு சொல்லுவார். அல்லது உதவி கேட்டு சொல்லுவார், எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நான் இருக்கிறேன், இதெல்லாம் ரகசியமான விஷயம், ஏதாச்சும் உதவி செய்யணும் என்பதாக நம்மளை நம்பி சொல்றாரு. அவருக்கு அவர் நம்பின அந்த விஷயத்தை நாம வெளியே சொல்வது இருக்குது, இது அமானிதத்துல மோசடி செய்யறது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரண தருவாயில் இருக்கிறாங்க, கடைசி அந்த நோயில இருக்கிறாங்க. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு காதுல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. சொல்லி முடிச்சோடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழுகிறாங்க. திருப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு நபி அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு திருப்பி காதுல ஒரு விஷயத்தை சொல்றாங்க. உடனே ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சிரிக்கிறாங்க.
இந்த விஷயத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஓரமா இருந்து பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நபி அவர்கள் மௌத்துடைய நேரத்தில் உங்கள்கிட்ட சொன்னாங்களே, என்ன விஷயம் சொன்னாங்கன்னு கேட்டாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, யாருக்குமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் என் காதில் சொன்னாங்க. இது ரகசியமான விஷயமா இருக்கு, அதனால நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்பதாக சொல்லிட்டான். இப்ப ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய காலங்கள் கடக்குது. சரியாக 6 மாசத்துல அவங்களும் மரண தருவாயில இருக்கிறாங்க. மரண தருவாயில இருக்கும் பொழுது இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவங்கள சொல்றாங்க, இந்த மாதிரி நபி அவர்கள் மரண தருவாயில் இருக்கும் பொழுது என்னிடத்துல 2 ரகசியத்தை சொன்னாங்க, அதை நீங்க கேட்டீங்க, நான் அதை சொல்லாம இருந்தேன். இப்ப நபி அவர்களும் மௌத்தா போயிட்டாங்க, நானும் மௌத்தாக கூடிய நிலைமையில இருக்கிறேன். அதனால இப்ப சொல்றதுனால இது ஒன்றும் தவறு இல்லை என்பது எனக்கு தோணுது, அதனால நான் சொல்றேன்னு சொல்லி சொன்னாங்க. முதலாவதாக நபி அவர்கள் கூப்பிட்டு என்னுடைய காதுல சொன்னது, இந்த நோயிலே நான் மௌத்தாயிருவோமா என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. இதை கேட்டு நான் அழுதேன். அதுக்கு பிறகு நபி அவர்கள் கூப்பிட்டு சொன்னது, நான் மௌத்தானதுக்கு பிறகு என்னை வந்து சந்திக்கக்கூடிய முதல் ஆள் நீ தான், எனக்கு பிறகு முதலாவதாக மௌத்தாகக்கூடிய ஆள் நீ தான் என்பதாக நபி அவர்கள் சொன்னாங்க. இந்த விஷயத்தை கேட்டு நான் சந்தோஷப்பட்டேன் என்பதாக ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, ரகசியத்தை எந்த அளவிற்கு அவர்கள் பாதுகாத்தார்கள். இதுதான் ரகசியத்தை பாதுகாத்தல் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஒரு மனிதர் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்றாரு, மறைச்சு வைக்கணும்னு சொல்றாரு, 2 பேர்த்து தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை நாம மறைத்தே வைத்தாக வேண்டும். ஆனால் பொதுவாக சொல்லுவாங்க, எந்த விஷயத்த யாருக்குமே தெரியாம பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோமோ அந்த விஷயம்தான் வேகமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும். பொதுவா ஒரு விஷயத்த ஒருத்தவர்கிட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்னா அது பரவுறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். ஆனா ஒரு விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாதப்பா, உன்கிட்ட மட்டும்தான்ப்பா சொல்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்னு சொன்னா அந்த விஷயம்தான் வேகமாக பரவக்கூடியதாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, இதெல்லாம் அமானிதத்திற்கு மாற்றமான ஒரு பண்பு. ஒரு விஷயம் நம்ம இடத்துல ரகசியமாக சொல்லப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக நம்முடைய மனதிலேயே அதை வச்சிருக்கிறோம். இதுவும் அமானிதம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலும் உரிமைகள் இருக்குது, இதுவும் அமானிதத்தை சார்ந்தது என்பதாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டது. ஒரு மனிதர் நம்ம இடத்துல சில பொருட்களை கொடுத்து வச்சிருக்கிறாரு, நம்ம இடத்துல பணத்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. இப்ப அவர் மறந்துட்டாரு, கொடுத்ததை மறந்துட்டாரு, அல்லது நம்ம இடத்துல கொடுத்ததுக்கு சாட்சி எதுவுமே இல்லை, இப்ப அவரிடத்துல திருப்பி ஒப்படைக்கிறது இருக்குது, இதுவும் அமானிதமான ஒரு குணமாக இருக்குது. கண்டிப்பாக அவரிடத்துல அவருடைய உரிமைகளை கண்டிப்பாக நாம கொடுத்துடணும். இதுதான் ஈமானுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமான ஒரு விஷயம். இந்த சூழ்நிலைகள் தான் நிறைய பேர்கள், நிறைய ஈமான்தாரிகள் கூட இந்த இடத்துல அடிவாங்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எந்த ஒரு சாட்சியுமே இல்லைங்கிறதுக்காக வேண்டி பிற மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை நாம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பல விஷயங்கள் நம்பி கொடுக்குறாங்க, நம்பி ஒப்படைச்சிட்டு போறாங்க. ஆனா கடைசியில இவருக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் மோசடி தான், கடைசியில இவருக்கு ஏமாற்றம் தான் கிடைக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, இது மிகப்பெரிய ஒரு மோசமான விஷயமாக இருக்குது. ஒருத்தவர் நம்ம இடத்துல நம்பி ஒரு பொருளை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக அவரிடத்துல திருப்பி ஒப்படைக்க வேண்டும். ஃபுகஹா பெருமக்கள் சொல்லுவாங்க, அமானிதத்தை எந்த அளவுக்கு நாம் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவர் 500 ரூபா நோட்டை நம்ம இடத்துல கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா எந்த நோட்டை அவர் கொடுத்தாரோ அதே நோட்டை நாம திருப்பி ஒப்படைக்கிறது தான், அது பேர் தான் அமானிதம். எந்த நம்பர் போட்ட நோட்டை அவர் நம்ம இடத்துல கொடுக்கிறாரோ அதையே திருப்பி கொடுப்பது இருக்குது, இதுதான் அமானிதத்தை பாதுகாக்கக்கூடிய குணம் என்பதாக சொல்லுவாங்க. இதுக்கு மாற்றமாக ஒருத்தவர் 500 ரூபா கொடுக்கிறாரு, திருப்பி நாம அந்த காசை செலவழிச்சுட்டு வேற காசை நாம கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா இது அமானிதத்தை பேணக்கூடிய அந்த ஒரு குணமாக ஆகாது, மாறாக கடன் வாங்கி திருப்பி அவர்கிட்ட கொடுத்தது மாதிரி ஆயிரும்.
எனவே அமானிதம் என்பது எந்த அளவுக்கு நுணுக்கமான விஷயம் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவர் எப்படி கொடுக்கிறாரோ எதை கொடுக்கிறாரோ அதையே நாம திருப்பி கொடுப்பதாக இருக்குது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆறாவது விஷயம் நீதமான முறையில நீதி செலுத்துவது இருக்குது. இதுவும் அமானிதத்தை சார்ந்தது. ஒரு மனிதரிடத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, ஒரு நீதிமன்றத்துல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா, சாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, இனம் பார்க்கக்கூடாது, குடும்பம் பார்க்கக்கூடாது, நட்பு பார்க்கக்கூடாது, உறவு பார்க்கக்கூடாது, பிள்ளைகள்னு பார்க்கக்கூடாது, பெற்றோர்கள்னு பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்காம நீதமான முறையில அவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவது இருக்குது. இதுவும் அமானிதம் என்பதாக மார்க்கம் சொல்லி தருகிறது. ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்தாலும் சரி, அல்லது ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வழக்கு வந்தாலும் சரி, அல்லது ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பெரியவர் இருக்காரு, அவரிடத்துல 4 பேர் போய் 4 விஷயத்த சொல்லி ஒரு பஞ்சாயத்து வருது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்திலையும் அவர் எப்படி நீதி வழங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு கால் நம்முடைய நட்பை சார்ந்தவர் மேல தப்பு இருக்குது, ஆனா அவர் மேல குற்றம் செலுத்துறாங்க, குற்றம் சுமத்துறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பையும் நீதமாகத்தான் நாம நீதி செலுத்த வேண்டும், நீதமாகத்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். மாற்றமாக அவருக்கு நாம சப்போர்ட் பண்ணி அநியாயமான முறையில நீதி செலுத்துவது இருக்குது, தீர்ப்பு சொல்வது இருக்குது, இது ஒரு மோசடி என்பதாக மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. எத்தனையோ வரலாற்று நிகழ்வுகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மிகவும் நீதமான முறையில நபியவர்களும் சஹாபாக்களும் நீதி செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல ஒரு குறைஷி பெண்ணு திருடிடுச்சு. இப்ப நபி அவர்கள்ட்ட அந்த பஞ்சாயத்து போகும் பொழுது நபி அவர்கள் சொல்லிட்டாங்க, திருட்டுக்கு பகரமாக அதுக்கு தண்டனை கையை வெட்டுறது தான், அவங்களுடைய கையை நீங்க வெட்டிடணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த குறைஷி வம்சத்தினர் சொல்றாங்க, நம்முடைய பரம்பரையில ஒரு பெண்ணு திருடிட்டா அதனால அவருடைய கை வெட்டப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நம்முடைய பரம்பரைக்கே ஒரு கேவலமான ஒரு விஷயம். அதனால இது சம்பந்தமாக நபி அவர்கள்ட்ட யாராச்சும் போய் பேசுங்கன்னு சொல்றாங்க. எந்த சஹாபாக்களுமே போகாம இருந்தாங்க. கடைசியா உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை அனுப்பி வைக்கிறாங்க, நீங்க போய் நபி அவர்கள்ட்ட பேசுங்க, நீங்க தான் நபி அவர்களுக்கு நெருக்கம் என்பதாக. அப்போ உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இந்த விஷயம் சம்பந்தமா பேசும் பொழுது நபி அவர்கள் ரொம்ப கோபப்பட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய சட்டத்துல மாற்றத்தை நீங்க விரும்புகிறீர்களா? இதுக்கு முன்னாடி இந்த சமுதாயம் எல்லாம் அழிஞ்சு போனது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பணக்காரர்கள் தவறு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டாங்க, ஏழைகள் தவறு செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு மட்டும் தண்டனை கொடுப்பாங்க, இதனாலதான் முன்னாடி வாழ்ந்த மக்கள் எல்லாம் அழிஞ்சு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லவ் அன்ன ஃபாத்திமத் பின்த் முஹம்மத் சரகத் லகதஅது யதஹா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த முஹம்மதுடைய மகள் ஃபாத்திமா திருடி இருந்தாலும் அவளுடைய கையையும் நான் வெட்டுவேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல தன்னுடைய நீதத்தையும் அமானத்தையும் வெளிப்படுத்தினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தவறுகள் இடத்துல பணக்காரர் அப்படிங்கிறதுக்காண்டி அவருக்காக வேண்டிய ஒரு சட்டம் சொல்வது, ஏழைகளுக்குங்கிற அதுக்கு ஒரு தனி சட்டம் சொல்வது இருக்குது. இது நீதத்திற்கு புறம்பானது, அமானிதத்திற்கு புறம்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதம் என்ற குணத்தை ரொம்ப போதிச்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, சஹாபாக்கள் எல்லாம் அமானிதம் அப்படிங்கிற குணத்துல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. ஒரு தடவை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவசம் காணா போயிடுச்சு. கொஞ்ச நாளுக்கு பிறகு போய் பார்க்குறாங்க, ஒரு யூதன் இடத்துல அந்த கவசம் இருக்குது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது இது நம்முடைய கவசம் தான் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த யூதன் இடத்துல கேட்குறாங்க, இந்த கவசம் என்னோடது, அதை என்கிட்ட கொடுத்துருங்க. அந்த யூதன் மறுக்கிறான். இப்ப 2 பேருக்கும் பிரச்சனை வருது. இப்ப நீதிபதிகிட்ட போறாங்க. அந்த காலத்துல ஷுரை அப்படிங்கிற ஒரு நீதிபதி இருந்தாங்க, ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்க இடத்துல போகும் பொழுது
அவங்க நீதிபதி கேட்குறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட, இது உங்களோடதுன்னு சொல்லி நீங்க வாதம் செய்றீங்களே, ஆதாரத்தை கொடுங்க, இது உங்களோடது தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி என்ன இருக்கு, ஆதாரம் என்ன இருக்கு என்பதாக கேட்டப்ப அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க, என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை, இது என்னோடது தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லைன்னு சொன்னோன்னே அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த ஷுரை, அந்த முஸ்லிமான அவர் தீர்ப்பு கொடுக்குறாரு, இது யூதனுக்கு சொந்தமானது தான். ஏன்னா இஸ்லாத்தை பொறுத்தவரையும் ஒருத்தவர் வாதிடுறார் அப்படின்னு சொன்னா ஆதாரத்தை கொண்டு வரணும். ஆதாரம் இல்லைங்கிற பட்சத்துல யார் மேல வாதிடப்பட்டுச்சோ அவருக்கே கொடுத்துருவார். அதன் அடிப்படையில் அவருக்கே கொடுத்துட்டாங்க. இதை பார்த்த அந்த யூதனு, இஸ்லாத்துல இந்த அளவிற்கு ஒரு நீதமான சொல்லப்பட்டிருக்கா, இந்த அளவிற்கு அமானத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கா, இவர் அமீருல் முஃமினீன் நினைச்சார் அப்படின்னு சொன்னா அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி என்னிடத்திலிருந்து வாங்கியிருக்கலாம். அல்லது இவரும் ஒரு முஸ்லீமு, காசி இருக்கிறாரு, நீதிபதி இருக்கிறாரு, இவரும் ஒரு முஸ்லீமா தான் இருக்கார். அப்ப அவர் என்ன செஞ்சிருக்கலாம், முஸ்லீமுக்கு அவருக்காக வேண்டி வாதிட்டு அவருக்கே வாங்கி குடுங்கி கொடுத்துருக்கலாம். எல்லா அதிகாரமும் இவங்கள்ட்ட இருந்தாலும் கூட நீதமான முறையில தீர்ப்பு சொன்னாங்கல்ல, அமானிதத்தை பேர்னாங்கல்ல அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அந்த யூதன் ஒப்புக்கொண்டான், இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கவசம் தான், நான் தான் பயணத்திற்கு கொடுத்து திருப்பி கொடுத்துட்டு அவர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, அமானத் என்பது மிகவும் முக்கியமான ஒரு குணமாக இருக்குது. நபி அவர்கள் எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, லா ஈமான லிமல்லா அமானத்தலகு, யாரிடத்துல அமானிதங்கிற குணம் இருக்காதோ அவரிடத்துல ஈமானே இல்லை என்பதாக சொன்னாங்க. அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த குணத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்த அருள் புரிவானாக.